ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ணால் ஜொமேட்டோ ஓட்ட போகிறோம். ஆன்லைனில் போகிறோம். ஆன்லைன் போனோம். ஃபஸ்ட் ஒருத்தனை செல்ஃபி கேட்குமா, செல்ஃபி எடுத்தாச்சு. செல்ஃபி எடுத்தால் தான் உள்ள ஆன்லைன் போக முடியும். ஓகே, ஆன்லைன் போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 10 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் புக் பண்ணியிருக்கேன். 10 கிக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கு மேலே 20 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணால் டார்கெட்டை முடித்தா ஓகே, இல்லைன்னா அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஓட்டி ஆகணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா இன்சென்டிவ்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்சென்டிவ் பார்த்துங்க. இன்சென்டிவ் வந்துன்னா 5 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 30 நேரம் ஓட்டினா 350 இன்சென்டிவ். இது டைமிங் வந்து காலைல 7 மணிலேருந்து மார்னிங் 4 o'clock வரைக்கும். அதே மாதிரி 8 கிக்ஸ் ஓட்டி 8 நேரம் கம்ப்ளீட் பண்ணால் 400. 10 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 23 நேரம் கம்ப்ளீட் பண்ணால் 500 வரும். நம்ம ஒரு நாளைக்கு அந்த டயத்துக்குள்ளே ஒரு ஆர்டர் தான் நம்ம டெலிவரி பண்ண முடியும். டெலிவரி மீன்ஸ் ரிஜெக்ட் பண்ண முடியும். ஆர்டர் வரும்போது லாங்காக இருக்கிறவங்களாம் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறது ஒன்று தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பண்ணால் இன்சென்டிவ் வராது. நெக்ஸ்ட்டு கேன்சலேஷனாக ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறது கேன்சல். ஸோ அந்த மாதிரி ஒன்று கூட பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு. நெக்ஸ்ட்டு செல்ஃபி பேகு ப்ளஸ் டீச்சரோட செல்ஃபி வந்து ஒரு நாளைக்கு 4 மணி ஆகுது. ஓகே, தான் ஐ திங்க் ஈவினிங் ஆயிடுச்சு. ஒரு ஆர்டர் கூட வரல. 520 தான் ஓட்டியிருக்கோம். அதுலேயுமே இன்சென்டிவ் சேர்த்து 280 320 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்சென்டிவ் 200 சேர்த்து 520 வந்திருக்கு. 7 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கேன். 6 hour டியூட்டி. என்னமோ அவருக்கு ஒரு ஆர்டர் தான் வர்ற மாதிரி இருக்குது. 1 hourக்கு ஒரு ஆர்டர். ரொம்ப மோசமாக இருக்குங்க. என்னென்னு தெரில. மேபி இது ஆடி மாதம் இல்லை, அதனால ஆர்டரே வரவே போல். ஆடி மாதம் ப்ளஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பிரதோஷம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. ஸோ ஆர்டர் ஒன்றும் வரவே மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ என்னென்னா நான் இப்போது விருகம்பாக்கத்துலேருந்து ஒரு ஆர்டர் வந்து பம்மல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். 15 கிலோமீட்ரு போயிட்டு கிட்டத்தட்ட எனக்கு அதிலே பீக் வர 1 hour போயிடுச்சு. வரும்போது எம்டியே தான் வந்து பக்கத்துலேயே ஆர்டர் பண்ண மாட்டாங்க போல். ஓகே, ஒரு வழியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 23 ஆர்டர் பாருங்கள். 60 70 40 தான் வந்திருக்கு. இதில் ஒரு 221, அதான் அந்த லாங் ஆர்டர் சொன்னல, பம்மல் ஆர்டர். ஸோ ஓகே, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆஸ் யூஸ்வல் 23 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் 500 இன்சென்டிவ் நமக்கு ஆர்டர் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இன்றைக்கி எந்த ஆர்டர் கேன்சல் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணல, எல்லாம் பர்ஃபெக்டாக ஓடிருக்கோம். மொத்தம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 1585. அந்த இன்சென்டிவை சேர்த்து 1100 ரூபாய்க்கு ஓடிருக்கோம். அந்த இன்சென்டிவ் 500 சேர்த்து 1585 ரூபா. ஓகேங்களா? ஓகே, பாய். நாளைக்கு எவ்வளோ ஓடலன்னு பார்க்கலாம். நாளைக்கு சாட்டர்டே பார்க்கலாம். பாய்.